தமிழ்நாட்டில் அதிமுக உடனான கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறும் பாஜகவினர் அமைச்சர்களாக கூட பொறுப்பேற்க வாய்ப்பிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி ஆட்சி இல்லை எனவும் அதிமுக மூத்த நிர்வாகி தம்பிதுரை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இங்கிருந்தே ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் நினைக்கிறேன். இங்க இருக்கிறதுல எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே அது நடக்கவும் போகுது. ஊடக நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ளும், பின்னால் ஒரு பெரியவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டார் அண்ணன் விபி துரைசாமி, அமைச்சர்களாக கூட வருவார்கள் என்று. இறைவன் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். 21 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியானது உண்மை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தமிழகத்தில் இதுவரையில் பார்த்தீர்கள் என்றால் 1924ஆம் ஆண்டு இன்று வரையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. தேர்தலுக்கு கூட்டணி என்பது உண்டு. அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.